அர்த்தம் உங்களை மாதிரி தருதல. வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கனா காணும் காலங்கள் சீசன் 3 எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இனிமேல் நம்ம கனா வாரம் வாரம் வீடியோ போடுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணலான் இருக்கோம். அதே மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் இனிமேல் அனுப்புறதும் குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கஷ்டப்பட்டு நைட்டு உட்காந்து வீடியோ பண்ணி காலைல ஒரு 8 மணிக்கெல்லாம் வீடியோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக ரெடி பண்ணி அனுப்புகிறோம். ஆனால் அதை பார்க்குறீங்களே தவிர யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்க. நம்ம வியூஸுக்காக வீடியோ போட கிடையாது, நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் வீடியோ போடுறோம். ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாது தான் ரொம்பவே ஒரு மன கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் இனிமேல் வீடியோ போடலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம், இந்த வீடியோவை பார்த்துட்டு எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க என்னங்கிறத பார்த்துட்டு அடுத்த வாரம்லாம் இனிமேல் வீடியோ போடலாமா என்னங்கிறது யோசிக்கிறேன். வீடியோ வேணுமா வேணாங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த வீடியோவே எடுக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணாலும் ஒரு 5000 பேர் பார்ப்பாங்க. ஆனால் ஒரு 10 பேர் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாதப்போ ஒரு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி வாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களை மாதிரி தருதலை பசங்க வந்தா தாப்பா போடும் தாத்தா காலத்துல சொல்லியிருக்காங்கடா. தருதலையா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ என்ட்ரி ஆகுது. அப்போ நம்ம வாட்ச்மேன் யார் என்னன்னு எட்டி பார்க்குறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம குணா சாரோட ஃப்ரெண்டு புல்லட்டு. அவரை பார்த்துட்டு கேட்ட இழுத்து மூட போக அவர் கதறிக்கிட்டு ஏன் என்னை பார்த்துட்டு மூடுறீங்க அப்படி இப்படின்னு சில ஃபன்னான விஷயங்கள்லாம் அங்கே நடக்க ரொம்ப ஜாலியாகவே இருக்குது. எப்ப பார்த்தாலும் அதே நினைப்புல இருக்கியா? யோ என்ன எப்படி ஆயிட்ட? அப்புறம் ஒரு வழியாக நம்ம வாட்ச்மேன் அவங்களும் நல்லா பேசி, சரி எப்போ எங்கே போயிருந்த ஏது ஏன் வந்துட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு, சரி குணா சாரை போய் பார்த்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து 2 பேரும் கலைஞ்சு போயிடுறாங்க. புல்லட்டை பார்த்துட்டு குணா சார் ரொம்ப சந்தோஷத்தில் 2 பேரும் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம புல்லட் நோட் பண்ணிடுறாரு. குணா சார் ஏதோ ஒரு ஃபீலிங்ஸோடு அவங்க அப்பா ஃபோட்டோவை பார்த்து வேண்டிக்கிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு பிரச்சனை போல் என்ன ஏதுன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நீ வீட்டுக்கு போய் வீட்டில் இருக்கவங்களாம் பார்த்தியா இல்லையான்னு கேட்குறாரு. இல்லை நீ சொல்லி என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம புல்லட்டு கேட்குறாரு. ஏதோ சம்பவம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மேட்ரு சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. இப்போ நடந்த விஷயங்கள்லாம் புல்லட்டுக்கிட்ட நம்ம குணா சார் சொல்கிறாரு, என்னடா நம்ம ஸ்கூலுக்கு இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவரும் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. பட் வாழ்க்கையில் முன்னேறிடவே கூடாதா? அவன் கண்ணில் நம்ம தூசி மாதிரி உறுத்திக்கிட்டே இருப்போமோ? ஆனால் நம்ம புல்லட்டை பார்த்து ரொம்ப நாள் ஆனாலும் ஆள் மாறவே இல்லைங்க, அப்படியே தான் இருக்காரு இன்னும். ஹலோ மேடம், கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, நீங்க பாட்டு உள்ள வரீங்க. சார் இது உங்க கிளாஸா? என்ன சொல்றீங்க, இது ஏன் கிளாஸ்? இவங்க வேற ஆனா ஊனா கிளாஸ் மாறி மாறி கடுப்பு ஏத்துறாங்க. போன கிளாஸ் தப்பா இருந்துச்சு, சரி இந்த தடவை எப்படி தப்பா இருக்கும், இந்த சார் யோசிக்காம வந்திருப்பாரு. போங்க மேடம். பாவம் கடுப்பாய் அவங்களே வெளில போயிட்டாங்க. டேய் புஜிபாபு, எல்லாம் உன்னால தான்டா. நான் என்ன சார் பண்ணேன்? ஓ நீ ஏன் அவனை பிடிச்சி திட்டு? அவன் ஏன் பண்ணா பாவம் புஜி பாபு? இது என்னோட பீரியட் இல்ல, அவங்களோட பீரியட் தான். அன்னைக்கு என்ன அலைய விட்டாங்களே, அதுக்காக தான். அட இது பிராங்கா? நம்ம பிசிக்ஸ் மிஸ்ஸை ஏமாத்திட்டாராம். இது ஒரு ரிவெஞ்சா? என்னடா டே, ரிவெஞ்சுக்குன்னு ஒரு அளவு இல்லாமல் போயிடுச்சேன். சரி ஏதோ ஒன்று, ஏதோ இங்கே மோதல் ஆரம்பிச்சு காதலில் தான் முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஏன் கிளாஸ் தான். எங்க போனார் அவரு? மிஸ், போன தடவை நீங்க அவருக்கு பெரிய பல்பா கொடுத்து. எனக்கு ஒரு சந்தேகங்க, இவங்க டீச்சரா இல்லை சந்தை கடையில் எதுவும் காய்கறி வியாபாரம் எதுவும் பார்த்துட்டு வரவங்களா? இந்த கத்துறாங்க, காதை கொய்ங்க உங்களுக்கு ஹெட்செட் போட்டு பார்த்தா அந்த மாதிரி கத்துறாங்க. இருந்தாலும் உண்மைதான், யாரை ப்ராங்க் பண்ணாலும் கோவம் வரதான் செய்யும். அதுக்குன்னு இவ்வளோ கோவப்படுறவங்க அன்றைக்கி அந்த சார் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாரு, அதை பற்றி யோசிச்சாங்களா? யோசிக்கல. இதெல்லாம் உங்களுக்கு தேவைதான். மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைபை கொஞ்சம் பண்ணி விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். பார்த்து பண்ணி விடுங்க. வேற சக்தியோட ட்ரீட் பத்தாது, நீங்க ஒரு ட்ரே மட்டன் சமோசா கொண்டு வாங்க. இவங்க வேற ஒருத்தனா சோறு நிமிஷம் பண்ணாலும் இங்கே இருக்கிறவங்க ஃபுல்லாக சம்சாவுக்கு அடிமையாக இருப்பாங்களுக்கு. சம்சான்னு அடிச்சுக்கிறாங்க. இங்கிட்டு இவங்க சண்டை நடக்க, இங்கிட்டு இந்த பொண்ணை பாருங்க, ஜாலியாக நம்ம சக்தியை கட்டி பிடிக்கிறாப்புல. கனவு உலகத்தில் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. காதல் கனவாமா இது?
டேய் வேணாம்டா. டேய் இங்கே வந்து இவங்க தீனியோட சுற்றிக்கிட்டு இருக்க இதை பார்த்த கார்த்தி சும்மா இல்லாமல் அதை பிடிங்கி நானும் திங்கி 2 திங்க வர கடைசியில் இது சக்தி வாங்கி கொடுத்த தீனின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கக்கவ கக்குன்னு கக்க ஆரம்பிக்கிறாரு. சக்தியான வாயிடா சக்தி. பாவையா மனுஷன் நிம்மதியாக தின்னு முடிச்சதுக்கு அப்புறமா அதை சொல்லியிருக்கான். இவங்க என்னன்னா அதுக்குள்ளே சொல்லிடுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்த உண்டி பாருங்க துப்பாமே தின்னுக்கிட்டே இருக்கான். அவன் தான் மனுஷன் இந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது. இந்த செகண்ட் ஹீரோவா ஃபஸ்ட் ஹீரோவா கார்த்தி இவனுக்கு வந்து சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது கூட தெரியலை. என்ன ஸ்கூல் நடத்துகிறாங்கன்னு தெரில. ஒரு சாப்பாடை வேஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதான கூட சொல்லித்தராமல் இருப்பாங்க. யாரும் வாங்கி கொடுத்தா என்ன, இது வந்து கேண்டீன் சாப்பாடு தானே, நீ பாட்டில் சாப்பிட்டு போக வேண்டியதானே. என்ன நான் சொல்லுது சரியா தப்பா? உட்காரலாமா? உட்காருங்க. இங்கே இவங்க வேற ஒரு தொல்லையை பண்ணிக்கிட்டு இருக்க. இங்கிட்டு வந்து கார்த்தி வந்து லவ்ங்கிற தொல்லையில வந்து அந்த பொண்ணை தொல்லை பண்ண போயிட்டாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கு? இல்ல எலெக்ஷன்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். இதுல வேற இடையில வந்து இந்த பொண்ணு வேற வந்துட்டு என்னமோ வந்து இக்கும் குக்கும் டைகர் காக்கும் அப்படின்னு ஏதோ இக்கு இக்குன்னு போட்டு பேசிக்கிட்டு இருக்கு. என்னத்த லாங்குவேஜ்மா, ஏமா நீ இந்த லாங்குவேஜ் எல்லாம் போடுறீங்க? அவங்க வின் பண்ணிட்டாங்கல்ல. சரி ஓகே ஓகே. இது மாதிரி நம்ம ஸ்கூல் படிக்கலாம் வந்து யாராவது லவ் பண்ணியிருக்கல குறுக்க யாராவது வந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி அப்படிமாயே. இது ஏய் என்னடா பண்ற? எல்லாரும் கெமிஸ்ட்ரி லேபுக்கு போனால் என்ன பண்ணுவோம், ஜாலியாக வந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வந்து எதையோ எடுத்து மிக்ஸ் பண்ணி விளையாடுவோம். ஆனால் இவங்கள பாருங்க அங்கேயும் போய் காதல் பண்ணுறாங்க. ஆனால் வந்து நம்ம ஸ்கூல் படிக்கலாம் வந்து அவ்வளோவா வந்து பொண்ணும் பசங்களும் வந்து டீப்பாக அது மாதிரிலாம் இது பண்ண முடியாது. ஆனால் இது மாதிரி ஸ்கூலில் மட்டும்தான் இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க முடியும். அதாவது இப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிறத வந்து இவங்களாவே இமேஜின் பண்ணி ஏதோ ஒன்று போடுவாங்க இவங்களுக்கு. இல்லை இதெல்லாம் ஓவரா இல்லை, அவன் பாவம் எப்படியோ சாகாமல் இருந்தால் சரி. நல்லா இருக்கு. எல்லாம் அவன் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. அட நம்ம கர்ச்சிக்கும் கரிஞ்சிருத்து இப்படி கத்த கூட விடாம கழுத்தை பிடிச்சி அமுக்குறானே மனுஷனா இவன். பாவையா அந்த மனுஷன் ஏதாவது ஒன்று கிடக்கும் ஞாயிற போகுது அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாங்க. அது சும்மா ஒரு டம்மி கலராக தான் இருக்கும். சரி இந்த எபிசோடு இதோட முடிஞ்சிருச்சு. இந்த எபிசோடு உங்களில் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எபிசோடு வீடியோ எடுத்துட்டேன், போடுவேனா இல்லையான்னு எனக்கே தெரியலை. ஒருவேளை வருமா வராதா அப்படிங்கிறது வந்து நீங்கள் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்படி ஒரு வேளை வந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டு 11,000 சில்லற சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா வந்து 20K சீக்கிரம் ரீச் பண்ணிடலாம். அது ரீச் பண்ணுறது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது, பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ஏன் சேனலாக பார்க்காம நம்மளோட சேனலாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சிறப்பு பரிசாக கிவ் அவேலாம் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் இன்கம் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுது. இப்போயே வந்து ஆல்ரெடி $92 வந்துருச்சு. இன்னும் ஒரு $7 வந்து ஃபஸ்ட் இன்கம் வந்துடும். வந்தோட்டி ஒரு பெஸ்ட்டு கமெண்ட் பண்ணுற ஒரு 10-20 பேர்த்துக்கு வந்து கிவ் அவே இல்லைனா கிஃப்ட்டு உண்டு. ஸோ அதுக்காகையாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.